அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தில் அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தொழுகையை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனை ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்படக்கூடியவனாகவும் அதை எதிர்பார்க்கக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். அதையும் தாண்டி அவனுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்படுமையானால், சில சிரமங்கள் ஏற்படுமையானால், அந்த சிரமங்களில் இருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்மால் வெளிவர முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் அந்த பாதிப்பை விட்டு தான் மீள முடியுமோ அந்த அளவுக்கு துரிதமாக அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சிக்கலில் இருந்து மீள்வதற்கு ஒவ்வொரு மனிதருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். அதில் ஒன்று உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். திடீரென்று ஒரு காய்ச்சல் வருது, அல்லது ஒரு அடிபட்டுருச்சு, தெரியாதனமா ஒரு எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு விட்டது. அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நம்முடைய உடலில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு சிரமம் ஏற்பட்டால், அதை சரி செய்வதற்கு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ, அதை சரி செய்ய எவ்வளவு பொருளாதாரம் செலவு செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் செய்து அந்த பிரச்சனையை விட்டு தான் மீண்டு வர வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான், அதற்காக முயற்சி செய்கிறான். இன்னொரு வகையான பாதிப்பு இருக்கிறது, அது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நம்முடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து நாம் நல்லவற்றை, சரியானவற்றை, மற்றவர்களுக்கு நன்மையை நினைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய எண்ணங்களில் ஏதேனும் கசடு இருக்கிறதா, கெட்டது இருக்கிறதா என்பதை கவனித்து நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் நம்முடைய உள்ளத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூட உணராமல் தான் பல மனிதர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நம்ம தரக்கூடிய முக்கியத்துவத்துல ஒரு 5% கூட நம்முடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது,
எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் என்கிற மாதிரி தன்னைத்தானே தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலையை பெரும்பாலான மக்கள் செய்வதே கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுடைய வெளிப்படையான செயல்களை விட அதை செய்யும் போது அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதைத்தான் இஸ்லாம் கூடுதலாக கவனிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளி நாசமா போயிட்டான், அழிந்து போய்விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசிப்பா, ஆச்சரியமா இல்ல? இப்படி எப்படி இறைவன் சொல்லுவான்? தொழுகையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது, இறை தூதரவர்கள் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்க. நாளை மறுமையிலே மிகச்சிறந்த அந்தஸ்தை பெறுவதற்கு தொழுகை சரியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இவ்வளவு சிறப்புகளை தொழுகைக்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன்? அவன் என்ன தவறு செய்ய, தொலைதானே செஞ்சான், அவன் செய்தது தொழுகை தானே, இறைவன் சொன்ன வணக்கத்தை தானே செய்தான். பிறகு அதில் எங்கே தவறு நடந்தது? ஒருவர் தொழுகிறார், அந்த தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றுகிறார், தொழுகையினுடைய முறைகளோடு நிறைவேற்றுகிறார், தொழுகைக்கு இஸ்லாம் என்னென்ன சட்டங்களை எல்லாம் சொல்கிறதோ அந்த சட்டத்தை எல்லாம் பேணி நிறைவேற்றுகிறார். இருந்தாலும் அவருடைய தொழுகை அவருக்கு பயனளிக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறார், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியத்தோடு இருக்கிறார்கள், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதார்கள். நீ தொழுத முறையில தப்பில்லை, தொழுத இடத்துல தப்பில்லை, தொழுத நேரத்துல தப்பில்லை, நீ செய்த செயல் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய எண்ணம் சரியாக இல்லை, உன் உள்ளம் பரிசுத்தமாக இல்லை. அடுத்தவனுக்காக நீ தொழுதிருக்கிறாய் என்றால் உன்னுடைய தொழுகை கூட பால்படுத்திவிடும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் நீ எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம எவ்வளவு கவனிக்கணும் இதுல? உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இதை விட ஒரு படி அதிகமாகவே அல்லாஹ் தன்னுடைய திருமறையை பதிவு செய்கிறான். உன்னுடைய எண்ணத்தை நீ தூய்மைப்படுத்தினால், உன்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தினால், அதை பரிசுத்தமாக்குவதற்கான முயற்சிகளிலே நீ ஈடுபட்டால் அதுதான் நாளை மறுமையிலே உன்னை சொர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்கிறான். இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஃபஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி நஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, யார் தன்னுடைய இறைவன் முன் நிற்பதை பயந்து பாவங்களை விட்டு, மனோ இச்சையை விட்டு தன்னுடைய உள்ளத்தை தடுத்து கொண்டாரோ அவருடைய தங்குமிடம் சொர்க்கம்தான். பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் பாரு, அதுதான் நீ பாவத்தை விட்டு விலகுவதனுடைய முதல் படி. அந்த எண்ணம் இருக்கணும். ஐயோ பாவம் செய்கிறோமே, இந்த பாவத்தை விட்டு நம்ம எப்படி மீள்றது என்ற கவலை இருக்க வேண்டும். அது மாதிரியான சிந்தனைகள், அது போன்ற எண்ணங்கள் தான் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய, நம்முடைய உள்ளத்தை பால்படுத்தி நம்முடைய சிந்தனையை நாசமாக்கி அடுத்தவர்களுக்கு நாம் அநியாயம் செய்வதற்கு, அடுத்தவர்களுக்கு நாம் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு பண்பு, மிக முக்கியமான ஒரு தன்மை நம்ம அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா அந்த உள்ளத்துல உள்ள பிரச்சனை என்ன அது தெரியணும்ல. ஒரு நோயாளி மருத்துவர் இடத்துல போறாரு, நோய் என்னன்னு தெரிஞ்சாதானே அவருக்கு மருத்துவம் செய்ய முடியும். அப்ப அந்த வகையில நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய் என்ன, உள்ளத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன என்று தெரிந்தால்தான் அந்த உள்ளத்தை நம்மால் பரிசுத்தப்படுத்த முடியும். நம் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய், அதனுடைய பாதிப்பு சாதாரண ஒரு பாதிப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு பாதிப்பு. நம்மையே அறியாமல் இணை வைப்பை நோக்கி நம்மை தள்ளக்கூடிய ஒரு பாதிப்பு. நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழித்து நாளை மறுமையிலே ஒன்றுமில்லாமல் அல்லாஹ்விடத்தில் நஷ்டவாளியாக நாம் நிற்கக்கூடிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய பண்பு நம் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அது என்ன பண்பு, அது என்ன தன்மை, அது என்ன குணம்? அதுதான் பொறாமை என்பது. அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து, அடுத்தவனுடைய வசதியை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. இந்த பொறாமை நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து
அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு நோக்கி நம்மை தள்ளிவிடும். கவனமா இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த பொறாமையை பொறுத்தவரையிலும் அதுல 2 வகை இருக்குது. ஒன்று, ஒருவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வசதியை பார்த்து, அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருளை பார்த்து நம்ம நினைப்போம், என்ன சரி இவனுக்கெல்லாம் இதை கிடைச்சிருக்கே, இவெல்லாம் நல்லா ஆயிட்டானே, இவெல்லாம் அப்படி வசதி ஆயிட்டானே, இவெல்லாம் ஒரு சொந்த வீடு கட்டிட்டானே, சொந்த கடையை வச்சிருக்கிறானே, பொண்ணுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானே, இதுக்கெல்லாம் தகுதியான ஆள் நம்ம தானே, நம்ம இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கிறோம், அவன் பார்த்தா சொந்த வீடு கட்டிட்டான், நம்ம இன்னும் கடனாளியா இருக்கிறோம், அவன் என்னன்னா சொந்த கடை வச்சுட்டான், நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவன் பார்த்தா நல்ல முறையில் வீடு காரு பங்களான்னு சொல்லி நல்லா செட்டில் ஆயிட்டான். ஆனா இதுக்கெல்லாம் தகுதியான ஆள் நம்ம தானே, நமக்கு வராம இதெல்லாம் அவனுக்கு போய் கிடைச்சிருச்சு என்று நம்முடைய உறவினர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது ஏற்பட்டால், நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது ஏற்பட்டால், நம்முடைய நண்பர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏதேனும் ஒரு வசதி ஏற்பட்டால், அதை பார்த்து 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 நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுது, இதுக்கு நாம தானே தகுதி, இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த காரு, இந்த பங்களா, இந்த சொத்து, இந்த சுகம், இதெல்லாம் எனக்கெல்லாம் வந்திருக்கணும், இப்படி அவனுக்கு போய் கிடைச்சிருச்சு என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, ஆக கேடுகட்ட ஒரு எண்ணம். நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு வசதி வரல, நம்முடைய உறவினருக்கு வசதி வந்திருக்குது, இது என்ன அவனுடைய கையில் இருக்குதா, அவன் உழைப்புல வந்ததா, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், அதானங்க அடிப்படை. என்னுடைய உறவினர் ஒரு வசதியா இருக்கிறான், செல்வ செழிப்போட இருக்கிறான், நல்ல ஒரு கண்ணியமான நிலையில இருக்கிறான்னு சொன்னா அதை பார்த்து நம்ம பொறாமைப்படுகிறோமே. நன்றாக யோசித்து பாருங்கள், இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல விளையாடுறது இல்லையா? அல்லாஹ் தானே அவனுக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தானே அவனுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், நல்ல பொருளாதார செல்வ செழிப்பை, ஒரு தன்னிகரற்ற ஒரு சூழலை அல்லாஹ் தானே ஏற்படுத்தி இருக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது தப்பு, அது எனக்கு கொடுத்திருக்கணும். ரப்புக்கு நம்ம கட்டளை போடுறோம், ரஹ்மானுக்கு நம்ம கட்டளை போடுறோம், நீ எதுக்கு அவனுக்கு கொடுத்த, அது எனக்கெல்லாம் வந்திருக்கணும், அதான எண்ணம், அதான காரணம். நம்ம நினைக்கிறோம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே, உள்ளத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தானே என்று நினைக்கிறோம். மிக மோசமான ஒரு எண்ணம் இது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல யூதர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். யூதர்களுடைய மிக முக்கியமான காரியங்களை பற்றி, அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள், என்ன மாதிரி எல்லாம் அவர்கள் இருந்தார்கள், எப்படி அழிந்து நாசமாக போனார்கள், எல்லா வரலாற்றையும் இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள், அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களில் அது குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யூதர்களை பற்றி உள்ள மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், யூதர்களை பொறுத்தவரையிலும் மக்காவுடைய அந்த ஆரம்ப காலகட்டம், இஸ்லாம் வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் 2 வகை தான். ஒன்று இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், இன்னொன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள். 2 சாரார் தான் மக்காவில். ஆனா மதீனாவினுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, மதீனாவை பொறுத்தவரையிலும் அங்கே இஸ்லாத்தை பற்றி தெரியாத ஒரு சூழலில் ஒரு சில சாரார், இன்னொரு சாரார் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது, இறைவன் ஒருவன் இருக்கிறான், ஒரு தூதர் வருவார் என்ற சிந்தனையில இருந்த யூதர்கள் ஒரு சாரார். இறை தூதரவங்க நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தூதராக மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த மதீனத்து தேசத்துக்கு கண்டிப்பாக வருவார்கள் என்று தெரிந்து அதற்கு முன்னதாகவே மதீனாவில் குடிபெயர்ந்தவர்கள் யூதர்கள். அவருடைய வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை நம்பிக்கை கொண்டு ஒரு தூதர் வருவார், அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையிலே இறை தூதரவங்க ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாகவே மதீனாவிலே காத்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே நபிகள் நாயகம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இறை தூதரை பார்த்தவுடனே இவர்களுக்கு தெரிகிறது இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். முகமது நபியை பார்த்த உடனே, அவருடைய செயல்பாடுகளை பார்த்த உடனே வெளிப்படையாக தெரிகிறது இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. ஏன் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, சொல்லப்பட்ட செய்திகள் இவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக அப்படி படமாக காட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீனஹும் ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹும் கமா யாரிஃபூன அப்னாஹும். இந்த வேதம் வழங்கப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களே,
அவர்கள் இந்த தூதரை அறிந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய குழந்தைகளை தெரிந்து கொள்வதை போல தெரிந்து கொள்வார்கள். ஒரு கூட்டத்தில் 20 குழந்தைங்க இருக்குது. 20 குழந்தைங்கள்ல நம்ம பிள்ளையும் ஒன்று நிற்குது. ஆகா, நம்ம பிள்ளை எதுன்னு தெரியலையே என்று கன்ஃபியூஸ் ஆகுமா? குழப்பம் வருமா? ஏன்னா இந்த பிள்ளையும் பார்க்க நம்ம பிள்ளை மாதிரி இருக்குது, இது கண்ணு பார்க்க நம்ம அப்படி சந்தேகம் வருமா? நம்ம பிள்ளை எதுன்றது பளிச்சம் தெரிஞ்சிடும். அது 20 பேர்ல 200 பேர் இருந்தாலும் இதான்ப்பா என் பிள்ளை தெளிவா சொல்லிடுவோம். அது போல யூதர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். முகமது என்று ஒருவர் வருவார், அவர் மதீனாவிற்கு வருவார், அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரியும். ஆனா என்ன நடந்துச்சு? ஏன் இறை தூதரை நம்பிக்கை கொள்ளல? இவ்வளவு தெளிவா தெரியுது இல்ல, ரசூலுல்லாஹ் வருவாங்கன்னு தெரியுது, அவங்கள நம்பிக்கை கொள்ளணும் தெரியுது. அதுவெல்லாம் தெரிந்த காரணத்தினால முன்கூட்டியே மதீனாவுக்கு வந்து குடிபெயர்கிறார். இவ்வளவு விஷயங்களும் தெளிவாக தெரிந்திருந்தும் அவர்கள் ஏன் தூதரை நம்பவில்லை, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஒரே ஒரு காரணம் தான். என்ன? வந்த தூதர் யூதர்கள் இருந்து வரல, அவர் குறைஷில இருந்து வந்திருக்காரு. அவ்வளவுதான். இந்த ஒரே காரணம் தான். நம்ம நினைக்கிறோம்ல, ஆகா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சேன்னு. இதே எண்ணம் தான் யூதர்களுக்கு வந்தது. இந்த இறை தூதர் இவர் நம்முடைய யூதர்கள் இருந்து வந்திருந்தா நம்ம ஏத்திருப்போம். ஆனா இவர் குறைஷில இருந்துல வந்திருக்கிறாரு, அரபு குலத்துல இருந்துல வந்திருக்கிறார், இவரை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் என்று அவருடைய உள்ளத்தில் இருந்த பொறாமை தான் இறை தூதரை நம்பாமல் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம். அல்லாஹ் சொல்கிறான், வத்த கசீருமின் அஹ்லில் கிதாப், வேதமுடையவர்களில் அதிகமான நபர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்ன? லவ் யருதுனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் எல்லாம் ஈமான் கொண்ட பிறகு, நீங்கள் எல்லாம் முஸ்லிமாக ஆன பிறகு நீங்கள் காஃபிராக மாறிவிட வேண்டும் என்று அதிகமான வேதம் வழங்கப்பட்டவர்கள் நினைக்கிறார்கள், யூதர்கள் நினைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீ முஸ்லீம் ஆயிட்ட, நீ ஈமான் கொண்டுட்ட, தூதரை நம்பியதற்கு பிறகு கூட இந்த யூதர்கள் நீங்கெல்லாம் மறுபடியும் காஃபிரா போயிடக்கூடாதா, நீங்க திரும்ப இஸ்லாத்தை விட்டு போயிடக்கூடாதா என்று இவன் ஆசைப்படுறானே. ஏன் தெரியுமா? ஹசதன் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவருடைய உள்ளத்துல இருந்த பொறாமையின் காரணமாக அப்படி ஆசைப்படுகிறார்கள். மிம்பாதி மா தபையன லஹுமுல் ஹக், சத்தியம் எது என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பிறகும் நீங்கள் காஃபிராக போய்விட மாட்டீர்களா என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். பொறாமை. அவனுக்கு கிடைச்சிருச்சே, நமக்கு கிடைக்காம போயிருச்சு, நம்முடைய குலத்திலிருந்து தூதர் வரவில்லையே என்ற ஏக்கம், என்ற சிந்தனை காஃபிராகவே அவனை தள்ளிவிட்டது என்றால் சாதாரண ஒரு பாவமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு படு பயங்கரமான ஒரு விஷயம் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள்ல சாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது. வியாபாரம் செய்யறோம், நாம ஒரு கடை வச்சு வியாபாரம் செய்யறோம், நம்மளுடைய பக்கத்து கடையில அதே மாதிரி ஒருத்தர் கடை வச்சு வியாபாரம் செய்யறாருன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு வரிசையில ஒரு 10 கடை இருக்குது. விளங்குறதுக்காக சொல்றேன், நாம ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறோம், நம்ம கடையை தாண்டி ஒரு 5 கடை தாண்டி இன்னொருத்தன் பிரியாணி கடை வச்சிருந்தான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. இவனுக்கு வியாபாரம் ஓடாட்டி கூட அமைதியா பொறுமையா இருந்துருவான், அவனுக்கு ஓடிருச்சுன்னு வைங்க, செத்தான். இது அவனுக்குலாம் ஓடுதே, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எவ்வளவு எண்ணம் வருதா இல்லையா? நம்மோடு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களை பார்த்து, அல்லது நாம என்ன தொழிலை செய்கிறோமோ அதே தொழிலை செய்யக்கூடிய நபர்களை பார்த்து இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வருதா இல்லையா? சம்பாதிச்சிருப்பானே, அவனுக்கு கொண்டு வியாபாரம் ஓடிடுச்சு, நமக்கு இப்படி ஆயிடுச்சு, எண்ணம் எவ்வளவு மோசமான ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக மோசமான இருக்குது. இது பொறாமையினுடைய எண்ணத்துல முதல் படி. இதுல இன்னொரு படிக்கட்டு இருக்குது, அது இதை விட மோசமானது. என்ன? அடுத்தவனுக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளை பார்த்து இந்த பொறாமையினுடைய உச்சகட்டம் எப்படி ஆயிரும் சொன்னா, அவனுக்கு கிடைச்சதெல்லாம் அழிஞ்சு நாசமா போகணும் என்ற எண்ணம். முதல்ல வரக்கூடிய எண்ணம், அவனுக்கு கிடைத்ததற்கு தகுதியான ஆள் நான் தான், எனக்கு கிடைக்காம அவனுக்கு கிடைச்சிருச்சு என்று நினைக்கிற அது ஒரு வகை. இன்னொரு வகை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருள் அழிக்கப்பட வேண்டும், அவன் நாசமா போயிடணும், தெருவுக்கு வந்துடணும். அவன் என்ன வசதியோட இருக்கிறது, அவன் என்ன வாய்ப்போட இருக்கிறது, அவன் என்ன சொத்து சுகத்தோட இருக்கிறது, எல்லாமே அழிஞ்சு நஷ்டமாகி அவன் நடுத்தருவில் வந்து நிற்கணும். எவ்வளவு ஒரு மோசமான எண்ணங்க. இயல்பாகவே நம் அனைவருடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் தேங்கி கொண்டிருக்கிறது. இதற்கான ஆதாரம் என்ன? அதை எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன் உள்ளத்துல பொறாமை இருக்கு என்பதற்கு நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டால், அடுத்தவனை பற்றி நாம் புறம் பேசினால், அடுத்தவனை பற்றி கோல் சொன்னால், அடுத்தவனை பற்றி அவதூறு சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்துல பொறாமை இருக்கிறது. இல்லைன்னா எதுக்கு பேசணும்? அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கிறது?
அவன் நல்ல வியாபாரம் செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டா, நல்ல வீடு வசதி வாய்ப்புன்னு சொல்லி இருந்துட்டான்னு சொன்னா நமக்கு பொறுக்க முடியல. அவனை பத்தி அடுத்தவங்க கிட்ட அவதூறு பரப்புறது, எல்லாம் ஏமாத்தி சம்பாரிச்சது, எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கி சம்பாரிச்சது, எல்லாம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அவங்கிட்ட இருக்கிறதான் தரமற்றதாக்கி, இப்படி என்ன பண்றதுன்னா ஒருத்தன் முன்னேறின உடனே அவனை பார்த்து அந்த வைத்தறிச்சல்ல அடுத்தவங்க கிட்ட அவதூறு பரப்புறது. அவன் உழைச்சிருப்பான், கஷ்டப்பட்டிருப்பான், அந்த நிலைமையை அடைகிறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனா அதை பார்த்து பொறாமைப்பட்டு அவனுக்கு அதை அழிஞ்சு நாசமா போடணும் அடுத்தவங்கிட்ட ஊரெல்லாம் அவதூறு பரப்புறது, பொய் பேசுறது நடக்குதா இல்லையா? உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு மணிக்கணக்கில் நம்முடைய நண்பர்களோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, நேர்ல பேசுறது போய், போன்ல பேசுறது போய், பேஸ்புக்ல பேசுறது போய், இப்படியே மணிக்கணக்கில் நம்முடைய நண்பர்களோடு நம்முடைய உறவினோடு பேசிக்கிட்டு இருக்கிறோமே. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம பேசக்கூடிய பேச்செல்லாம் எதை பத்தி? நாட்டு நடப்பை பத்தியா? நன்மையை பத்தியா? சொர்க்கத்தை பத்தியா? 5% வேணா அப்படி பேசியிருப்போம். மீதி 95% அடுத்தவனை பத்தி தானே பேசுறோம். அவன் எப்படி வந்தான், இவன் எப்படி வந்தான், அவன் எப்படி சம்பாரிச்சான், அவன் எப்படி முன்னேறினான், அடுத்தவன் என்ன செஞ்சா என்பதையே பேசி பேசி நேரத்தை கழிக்கிறோமே. நம்முடைய உள்ளத்துல பொறாமை இல்லையா? கேடுகட்ட கெட்ட எண்ணங்கள் இல்லையா? அந்த எண்ணங்களை துடை தெரிய வேண்டிய கடமை, துடை தெரிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? அல்லாஹ் அதைத்தானே தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈஜ்தனிபு கஸீரம் மினல், அதிகமான யூகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஃபைன்ன பாலல் லன்னி இஸ்மூன், ஏனென்றால் சில யூகங்கள் பாவங்களாக மாறிவிடுகிறது. ஃபலா தஜஸ்ஸஸூ, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யகுத்த பாலுக்கும் பாலா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அயுஹிப்ப அஹதுக்கும் அயகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களில் செத்து போன சகோதரருடைய கறியை திங்க நீ விரும்புவியா? ஃபகரிஹ்துமூஹு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்க முடியவனாகவும் இருக்கிறான். அடுத்தவனை பத்தி அவதூறு பேசுறியே, புறம் பேசுறியே, கோல் பேசுறியே, இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா? உன் சகோதரனுடைய கறியை திங்கிறதுக்கு சமம். எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு உதாரணம். உண்மையிலே யோசிப்போம், இது மாதிரி நம்ம என்னைக்காவது கற்பனை பண்ணியிருப்போமா? சாப்பிட்றதுக்கு வீட்டில் உணவு இல்லை, நம்ம தம்பி இருக்கிறான், அவன் காலை அறுத்து அந்த கறியை தின்னுமா? நம்ம சகோதரன் ஒருத்தர் செத்து கிடக்குறாங்க, அடக்கம் செய்வதற்காக மக்கள்லாம் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு கத்தி எடுத்து அவன் கையை கரக்கரன்னு வெட்டி அந்த கறியை எடுத்து திம்போமா? இந்த மாதிரி நம்ம என்னைக்கா கற்பனையாவது பண்ணிருப்போமா? கேவலமான ஒரு காரியம் நமக்கே தெரியாதா? அல்லாஹ் சொல்றான், அது எவ்வளவு கேவலமான ஒரு காரியமோ அதை விட கேவலமான காரியம் அவனை பத்தி நீ புறம் பேசுறது, அவனை பத்தி நீ அவதூறு பேசுறது, இதை விட கேவலமான காரியம் என்று சொல்கிறாடே. திருந்த வேண்டாமா? இதை நினைத்து நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டாமா? நம்முடைய உள்ளங்கள் பழுதடைந்து, நம்முடைய சிந்தனைகள் சிதறி நாசமாக போய் அடுத்தவனுக்கு நல்லது என்ற ஒரு எண்ணமே ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பொறாமை மிக முக்கியமான ஒரு காரணம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள். இறைவா, என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய சகோதரர்கள் மீது பொறாமை ஏற்பட்டு விடக்கூடாது இறைவா, அதற்கு உதவி செய்ய இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உங்களுடைய சகோதரர்கள் நல்ல வசதியோட, நல்ல வாய்ப்போட, நல்ல பரக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். இறைவா, என்னுடைய சகோதரனுக்கு நல்ல பரக்கத்தை ஏற்படுத்து. சில பேர் பார்க்கிறோம், நிறைய நபர்களை பார்க்கலாம், நம்மை சந்திப்பார்கள், நம்மோடு பேசுவார்கள், பேசிவிட்டு செல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, துஆ செய்யுங்க, எனக்காக துஆ செய்யுங்க, வீட்டுக்காக துஆ செய்யுங்க, குழந்தைக்காக துஆ செய்யுங்க என்று சொல்லுவார்கள். அந்த துஆவை எல்லாம் நம்ம மதிக்கிறதே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, நம்ம இடத்துல துஆ செய்யுங்க என்று சொன்ன நம்முடைய சகோதரருக்காக என்னைக்காவது ஒரு நாள் தொழுகையில் துஆ கேட்டிருப்போமா? அத்தோட அவ்வளவுதான், மறந்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். துஆ கேளுங்க, உங்களுடைய சகோதரருக்காக, உங்களுடைய கூட பிறந்த அண்ணனுக்காக, தம்பிக்காக, நண்பனுக்காக, யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறார்களோ அந்த நபர்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. இறைவா, அவனுக்கு பரக்கத் செய் இறைவா, வியாபாரத்துல பரக்கத் செய், நல்ல குழந்தை, நல்ல சாலிகான குழந்தையை அவனுக்கு கொடு, குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்ற அந்த பிரச்சனையை நீக்கி அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தா என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்தால் நமக்காக வானவர்கள் துஆ செய்வார்கள். இறைவா, இவர் அவருக்காக கேட்டார்ல, இன்னொரு சகோதரருக்காக இவர் துஆ கேட்டார்ல, இவர் நல்லா இருப்பதற்காக வானவர் துஆ கேட்கிறார். அதை இழக்கலாமா? அதை தவற விடலாமா?
அப்ப இவற்றை எல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தனையை சீர்படுத்தி இறைவனுக்காக நம்முடைய எண்ண ஓட்டங்களை மாற்றி நல்ல முறையிலே வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்துக்கு அருகிலே வைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னை மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கோம். இதை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நிறைய நபர்களுக்கு அது என்ன பிரச்சனைனே தெரியல. என்னமோ அவன் போராடுறான், கூட்டம் கூட்டமாக போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, டெல்லியில் விவசாயிகள் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் போகிறோமே ஒழி, என்ன பிரச்சனை, எதற்காக இப்படி போராடுறான். கிட்டத்தட்ட 3 வாரங்களை தாண்டி அந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடுமையான குளிரில் அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறானே, என்ன பிரச்சனை என்றே நம்மள பெரும்பாலான மக்களுக்கு தெரியறது கிடையாது. அதற்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்முடைய ஊடகத்தை திறந்தாலே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், சீரியல் நடிகை சித்ரா செத்து போயிட்டா. மணிக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறான், அதையே போட்டு சித்ரா செத்துட்டா அதே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஆட்கள் பல பேருக்கு சித்ரானாலே யாரும் தெரியாது. இதை பார்த்தோன்னா தெரியுது, யார் அது சித்ரா, அது ஒரு சீரியல் நடிகை. இப்போ இந்த அளவுக்கு மிக மோசமாக ஊடகங்களுடைய கேவலமான ஒரு சிந்தனை நமக்கு அந்த பிரச்சனைகளை குறித்து நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து சேர்க்கறது இல்லை. நாமளும் அதை தேடுறதும் கிடையாது. என்ன பிரச்சனை, ஏன் போராடுறான், ஏன் கஷ்டப்படுறான், அதனால ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அவங்க அறிவிக்கிறாங்க, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் கடைகள் எல்லாம் மூடி நாங்கள் போராட்டம் நடத்த போறோம், அதுக்கு ஒத்துழைப்பு தாங்க. அது மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்தினால்தான் அரசாங்கத்திற்கு அந்த தகவல் போய் சேரும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு ஒத்துழைப்பு தாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை நபர்கள் கடை மூடி இருக்கும்? ஒட்டுமொத்த சென்னை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கடை மூடினவங்கன்ற எண்ணிக்கை பார்த்தா 2 அல்லது 3% தான். மிச்ச 97 பேர் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஏன்? அவன் சொன்னா நான் ஏன்டா மூடணும், அவன் போராட்டம் நடத்திட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு, ஏன் வயிறா காயுது என்ற மாதிரி என்ன பண்றோம்னு சொன்னா அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். என்ன பிரச்சனை, ஏன் போராடிக்கிட்டு இருக்கான், என்ன மசோதா, என்ன அந்த சட்டம் என்ன சொல்லுது என்று கேட்டால், இதுவரைக்கும் இந்த விவசாயிகள் செய்யக்கூடிய அந்த விளைச்சல்ல இருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த தானியமாக இருந்தாலும் சரி, மற்ற வேற என்னென்ன விளைச்சல்கள், என்னென்ன விஷயங்கள், காய்கறிகளாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் வேற எதையெல்லாம் அவங்க எடுக்கிறாங்களோ அதையெல்லாம் அந்த விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா அரசாங்கத்திடத்தில் கொண்டு வந்து விலை பேசி அதை விற்பாங்க. கவர்மெண்ட்ல என்ன இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனி ஆபீசர்கள் இருப்பாங்க, அவங்களிடத்துல வந்து அந்த பொருட்களை கொடுத்து அவங்க ஒரு விலையை நிர்ணயம் செஞ்சு, அப்படிதான் என்ன ஆச்சு சொன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த விவசாயத்தினுடைய பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இப்ப இவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாரெல்லாம் இப்ப தனியார் கம்பெனிகளா இருக்கிறாங்களோ, அதானி அம்பானிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய இந்த பணம் முதலைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா நேரடியாகவே அவன் விவசாயி கிட்ட போயிடுவான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நடுவில் கவர்மெண்ட் இருந்துச்சு, அரசாங்கம் இருந்துச்சு. அப்ப நேரடியாக அவன் கேட்கக்கூடிய விலை வந்து விவசாயிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன், கவர்மெண்ட் ஒரு விலையை சொல்லும், அதனால பேசி ஈசி அதுல ஒரு விலை வரும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் நேரடியாக விவசாயி கிட்ட போயிடுவான். அவருடைய நிலத்தை எல்லாம் குத்தகைக்கு எடுத்துருவான், பத்திரத்தெல்லாம் கொடுத்துரு, உனக்கு சொந்தமான நிலமா எல்லாத்தையும் அதுக்கான எல்லா இதையும் என்கிட்ட கொடுத்துடணும். அவன் என்ன சொல்லுவான், அவன் ஒரு விலையை நிர்ணயிப்பான். நீ கஷ்டப்பட்டு பல மாதங்கள் விவசாயம் செஞ்சு அதுக்கு பல கடனை வாங்கி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அந்த விவசாயம் செய்து வரக்கூடிய பொருளுக்கான மதிப்பு, உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபான்னு வைங்களேன், 1000 ரூபாய் கொடுத்தாதான் அந்த விவசாயியால அடுத்த கட்ட விவசாயம் செய்ய முடியும். இந்த கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவானா, 1000 ரூபாய்க்கு 10 ரூபா தரேன், தர வேண்டிய காசு 1000 ரூபாய், அவன் என்ன சொல்றான், நான் 10 ரூபா தரேன்.
இதை வச்சு என்ன பண்ணிக்க, நீ பொழைச்சிக்க. இதான் பிரச்சனை. அரசாங்கம் நேரடியாக வரும்போது அரசாங்கம் ஒரு விலை செல்லும். இவன் நேரடியாக குத்தகைக்கு எடுக்கும்போது அவன் என்ன பண்றான், அவன் ஒரு விலையை நிர்ணயிக்கிறான். அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நீ விவசாயம் பண்ணு. விவசாயியால விவசாயம் பண்ண முடியுமா? அவன் கடனை உடனே வாங்கி செஞ்சு கொடுத்தாலும் அதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதே போல கார்பரேட் கம்பெனிக்காரன் என்ன செய்வானா, அந்த விவசாயம் செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுவானா, ஒரு டெபாசிட் அமௌண்ட் சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பான். அந்த அமௌண்ட்டை விவசாயிக்கு எப்போ போய் சேரும்னு சொன்னா, இவன் விவசாயம் பண்ணி விளைய வச்சு அந்த காய்கறி கொடுக்குறான்ல, அந்த காய்கறிக்கு இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு தரம் வச்சிருப்பான். இந்த தரத்தில் இருக்கணும், இந்த குவாலிட்டியில் இருக்கணும், இந்த வெரைட்டிஸில் இருக்கணும், அவன் ஒரு தரத்தை நிர்ணயிப்பான். அந்த தரத்தை ஆய்வு செய்வதற்கு கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஆயிரும். நீங்க விவசாயம் பண்ணி ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் அவன் ஆய்வு செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வர 90 நாட்கள் ஆயிரும். அந்த 90 நாட்கள்ல இவன் விவசாயம் செஞ்ச பொருள் அவனுடைய தரத்துக்கு ஏற்பதான் அவன் எடுத்துப்பான். இல்லைன்னு சொன்னா அம்புட்டையும் திருப்பி கொடுத்துருவான். நஷ்டம் யாருக்கு? விவசாயிக்கு தான். ஒட்டுமொத்த விவசாயத்தையே அழிக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இந்த சட்ட திருத்த மசோதாவில் செஞ்சு இவ்வளவு பாதிப்பு. இன்னும் இது போல ஏராளமான பாதிப்புகள் இருக்குது. புரிந்து கொள்வதற்காக ஒரு சில செய்திகளை சொல்றோம். அப்ப இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த ஒரு மசோதாவை அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அனைத்து மக்களும் இதில் கலந்து கொண்டு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.